தஞ்சை அருகே மருங்குளம் ஊராட்சியில் மாவட்ட கலெக்டர் பிரியங்கா பங்கஜம் தலைமையில் மக்கள் நேர்காணல் முகாம் நடைபெற்றது. மாவட்ட வருவாய் அலுவலர் தியாகராஜன் முன்னிலை வகித்தார். முகாமில் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதியம், மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதியம், விதவை பெண்களின் ஓய்வூதியம் உள்ளிட்ட ஓய்வூதிய தொகை 40 பேருக்கு ரூபாய் 5,96,250 மதிப்பில் வழங்கப்பட்டது. கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் புதிய குடும்ப அட்டைக்கு 4 பேருக்கும், வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் விவசாய பயன்பாட்டு பொருட்கள் ரூபாய் 10,030 மதிப்பில் 6 பேருக்கும் வழங்கப்பட்டது. தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பில் விவசாய பயன்பாட்டு பொருட்கள் ரூபாய் 34,999 மதிப்பில் 3 பேருக்கும், மகளிர் திட்டத்தின் கீழ் வங்கிக் கடன் இணைப்பு ரூபாய் 52 லட்சம் மதிப்பில் 11 குழுக்களுக்கும், CIF சமுதாய முதலீட்டு நிதி ரூபாய் 1 லட்சம் மதிப்பில் 140 பேருக்கும், வருவாய்த்துறை சார்பில் முதலமைச்சரின் விபத்து நிவாரணம் ரூபாய் 33,50,000 மதிப்பில் 26 பேருக்கும், மாவட்ட தொழில் மையம் சார்பில் ரூபாய் 6 லட்சம் மதிப்பில் 3 பேருக்கும் வழங்கப்பட்டது. முகாமில் மொத்தம் ரூபாய் 1,91,91,739 மதிப்பில் 293 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை கலெக்டர் பிரியங்கா பங்கஜம் வழங்கினார். அப்போது அவர் பேசுகையில், மக்கள் நேர்காணல் முகாமில் தரப்படுகிற கோரிக்கை மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்படுகிறது. பள்ளி கல்வித்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை, வேளாண்மைத்துறை உள்ளிட்ட துறைகள் மூலமாக அரசு செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கு பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறது என்றார்.